guys, welcome back to our channel. Today நம்ம சேனல்ல டே இன் மை vlog தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ துணி மூட்டை கூட இருக்கிறது என் சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருக்காதுன்னு ஏந்துக்கல. பெரியவ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸோ அவள் போனதுக்கப்புறம் வீடு பாருங்கள் எப்படி எவ்வளோ ஒரு அலங்கோலமாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீட்டை நான் எப்படி க்ளீன் பண்ணி இன்றைக்கி முடிக்க போகிறேன்றது தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ. அவளுக்கு லஞ்ச் கட்டும்போது வீடு இப்படி தான் இருக்கும். டப்பான்னு அப்படியே போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் டே வீடு க்ளீனிங் தான். ஸோ பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், ஊறாப்பட்ட வேலை இருக்குது. ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி அங்கே வச்சிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு, இடம் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஹாலுக்கு போகலாம். ஸோ எங்கள் வீடே இந்த 2 ரூம் தாங்க. ஒன்று பெட்ரூம், ஒன்று கிச்சன், 2 ரூம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ பாய் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் துவைக்கிறதுக்காக. பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். பாய் வந்து அவள் சின்னவ யூரின் போய்ட்டா, நல்லா அலசி போட எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சர்ஃபை கொட்டி பாயை நல்லா அலசிடுவோம். ஸோ இது நான் சரமாக தான் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு கடையில் இருந்த புதுசில் அப்படியே சரமாக வாங்கி அப்படியே பழகிடுச்சு. ஸோ சரமாக வாங்கி வச்சிட்டேன். இது நல்லா கரப்புது, அதனால தான் இதை எடுத்துருக்கேன். இந்த பையில் இந்த துணி எவ்வளோ நாள் துணி என்ன துணினே எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து துவைன்ட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 ட்ராக்கு, 4-5 டிஷர்ட்டு, இன்ஸ்கர்ட்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். இதையுமே இன்றைக்கி துவைக்கணும். ஸோ அந்த பை கொண்டு எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். ஸோ முதல்ல வீட்டை பெருக்கிடுவோன்ட்டு வீட்டையும் பெருக்கி முடிச்சாச்சு. ஈரமாக இருக்கிறதுனால ஃபேன் போட்டு விட்டேன், அது கொஞ்சம் ஆறும்ட்டு. ஸோ அதுக்குள்ளே குப்பாண்டி வந்துருச்சு. பாட்டை வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ உருளையில் இருக்கிற பூ மாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து குப்பை காரில் போட்டு இறங்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோரில் இருக்கேன். நான் இறங்கி போய் குப்பாண்டி எங்கே வந்து பார்த்துட்டு தான் மீதி இறங்கணுமே. ஸோ குப்பாண்டி பார்த்திங்கன்னா அதை நிற்கிறாரு பாருங்கள். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுசிங் போன்றதால எல்லோரும் மாடியிலேருந்தே குப்பை பக்கெட்டே கீழே கொடுப்பாங்க. ஆனால் பிரபு சார் வந்து நீ கீழே போய் தான் கொட்டி ஆகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அதனால் நான் மட்டும் கீழே இறங்கி போய் தான் கையில் கொடுத்துட்டு வருவேன். ஸோ அவர் எப்படி வாங்குறாருன்னு பாருங்கள். எல்லா வீட்லேயுமே அவர் அந்தமாரி தான் மேலே நின்று கொடுத்துருவாங்க. அவர் எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டு டப்பா திரும்ப கொடுத்துருவாங்க. இதே எங்கள் அம்மா வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போய் இந்தான்னு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க, போட்டுட்டு போங்க அப்படின்வாங்க. பட் இந்த அண்ணா எவ்வளோ பாராட்டலாம். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம கீழே இறங்கி போகலாம். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ 2nd ஃப்ளோரில் இருக்கேன். 1st ஃப்ளோர் போய் கொடுத்துடலாம். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையிலே இருந்ததால் என்னன்னு தெரியலை. இன்றைக்கி கீழே வேணாம், ஃபஸ்ட் எல்லோரும் கொடுக்குற மாதிரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சு நம்மளும் கீழே இறங்கிடலாம். பாருங்க எப்படி சுற்றி இறங்குறேன் படிக்கட்டை. எனக்கு தலையே சுற்றிட்டு வந்து இறங்கும்போது தான் இறங்க முடியல. அதனால் நான் 1st ஃப்ளோர்லேருந்தே கொடுத்துட்றேன். அந்த அண்ணா எப்பயுமே நான் கீழே வந்து தரோன்னு சொல்லிட்டு அவர் கீழே இருக்க குப்பையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நானே அவரை கூப்பிட்டதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போனார். இது வரைக்கும் நான் மேலேருந்து ஒரு தடவை கூட கொடுத்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேலேருந்து கொடுக்குறேன். ஏன்னா இறங்கவே முடியல, ரொம்ப உடம்பு முடியல. அதனால் குப்பையை கொடுத்துட்டு மறுபடியும் அதே 3 மாடி ஏறணும். ஏறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாக்கு தள்ளிடும், தொண்டை வத்தி விடும். எனக்கு அந்த அளவுக்கு ஆகிடும் 3 மாடி ஏறுறதுக்குள்ளே. ஸோ நேராக நம்ம வாஷ்ரூமாண்ட போயிடலாம். அங்கே போய்ட்டு என்ன இருக்குது எதுன்னு பார்க்கலாம். நான் பாத்திரம்லாம் வச்சுருந்தேன். பாய் வந்து அலசி போட்டுட்டேன், தண்ணி வடிட்டோன்னு சொல்லி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளே வச்சு பாயை வந்து ஃபுல்லாக அலசிட்டேன். பாத்திரமும் பார்த்திங்கன்னா க்ளீனாக தேய்ச்சி வச்சுட்டேன். அதனால் இந்த 2 வேலையுமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் இதை காய போட்டுடலாம். ஸோ மேலே போய் தான் காய போடணும். போட்டுட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் பாய் காய போட்டுட்டேன். இந்த கம்பி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கீழே விழாமல் இருக்கும். கீழே வந்துட்டால் நம்ம கீழே பேத்துட்டணும். அந்த கம்பி வச்சுட்டோம்னா டைட்டாக பிடிச்சிக்கும். நம்ம கீழே இறக்கி போவேன்னா இங்கேயும் கீழேயும் விழாது, எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு க்ளீனு. இந்த ரூம் வந்திங்கன்னா இந்த மேடமை எழுப்பணும், பால் வடி போகணும், சாப்பாடு ஊட்டணும், ஊறாப்பட்ட வேலை இருக்குது. இதுக்கு நாளில் எங்கள் வீட்டிலேருந்து ஃபோனும் வந்துடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலையா, கொஞ்சம் சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ அவளை கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்டு அவளை பால் வடி கிளப்பிட்டேன். அவளுமே கிளம்பிட்டா பாருங்கள். இப்போ இவ்வளோ எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வரணும் தானுங்க என் வண்டி. ஸோ எல்லாத்துலேயும் துவைச்சி போட்டுட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். முகியை போய் பிக்கப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு போகணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.